வணக்கம் இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். அத சொல்லி இந்த மினி விலாக நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த குட்டி மினி விலாக்ல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரோட டவுட்ட கிளியர் பண்ணிக்கலாம். சிஸ்டர் இது உங்களுக்கு தான். நான் வந்து விளக்கேத்தி சாமி கும்பிட்டு பூஜை பண்ண போறேன் அப்படின்னா, முன்னாடியே வந்து சாமானெல்லாம் தேய்ச்சி சிங்க்க வந்து கிளீன் பண்ணிருவேன். அதே மாதிரி டஸ்ட்பின வந்து வீட்ல வைக்க மாட்டேன். அது 2த்தையும் கிளியர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் விளக்கேத்தி சாமி கும்பிடுவேன். அதே மாதிரி விளக்கேத்தி சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா சிங்க்ல உள்ள பாத்திரத்த கழுவக்கூடாது அப்படின்னு வீட்ல எனக்கு பெரியவங்க சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பிஹைண்ட் த ரீசன்லாம் எனக்கு நிஜமா தெரியல. பட் நானுமே அத வந்து ரொம்ப வருஷமா அப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். வேற யாருக்காவது உண்மையிலேயே இதுக்கு ரீசன் தெரியும் அப்படின்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பார்த்து வரவங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். பால்கனில போய் ஒளிஞ்சுகிட்டு லியோ என்ன காப்பாத்து அப்படின்னு சொன்ன வீடியோ நெறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் நெறைய பேர் அத என்ஜாயும் பண்ணாங்க. அதுக்கு வந்து தேங்க் யூ ஸோ மச். அதிகபட்சமான சப்போர்ட்டுமே கிடைச்சது. அந்த வீடியோல நெறைய பேர் வந்துட்டு, "அக்கா வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க. நல்லா தெரியுது" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில ஒரு சிலர் வந்து, "இதுக்கு மேல நீங்க வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னா, நான் ஒத்துக்கவே மாட்டேன். பிடிக்கவே இல்ல. நல்லாவே இல்ல. நீங்க சப்பியா இருந்தா தான் அழகா இருப்பீங்க. வேணாம், வேணாம். நோ, நோ. ஸ்டாப் பண்ணுங்க. இதுக்கு மேல பண்ணாதீங்க." அப்படின்னும் எனக்கு கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ஒரு சிலர் வந்து ஒன் டே டயட் சார்ட் சொல்லுங்கக்கா, மீல் பிளான் சொல்லுங்கக்கா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. உண்மையிலே எனக்கும் அந்த ஐடியா இருக்குங்க. நான் இன்னும் பெருசா குறையவே ஆரம்பிக்கலங்க. ஜஸ்ட் அந்த ஃபேஸ் மொட்டை எடுத்ததுமே முதல்ல அடி வாங்குது. அந்த சப்பினஸ் வந்து குறைஞ்சிருது. அதனால நெறைய பேர் வந்துட்டு, "இல்லக்கா பார்க்க நல்லாவே இல்ல. சப்பியா இருந்தா தான் அழகா இருக்கும்." அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னோட மீல் இந்த 1 வீக் மீலு இல்ல 1 டே மீலு இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நான் நெனச்சிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா அத நான் செய்றேன். பட் அது செய்யணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டெடிகேஷன் வேணும். என்னால வீடியோ எடுக்கிறதுக்கு இப்ப டைமும் இல்ல. ஆனா நான் குறைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்ற அந்த கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு அதிகமா மோட்டிவேட் ஆகுது. சூப்பர்! ஏதோ அப்ப சேஞ்சஸ் தெரியுது. அப்போ ஓகே நம்ம கரெக்ட்டான ஒரு டைரக்ஷன்ல தான் போறோம் போல இருக்கு. அப்ப நம்ம இத கன்டினியூஸா பண்ணணும் அப்படின்ற மோட்டிவேஷன் எனக்கே வருது. நான் உங்ககிட்ட சொன்னதுமே வந்து எனக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸா தான் தெரியுது. ஸோ கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில மார்னிங்கு 1 டே எப்படி போகுது, 1 டே டயட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பா உங்களுக்காக அப்லோட் பண்றேன். நீங்க வேணா பாருங்க. இந்த வீடியோவோட எண்டுல நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எடுக்கிறதுக்கு ஆக்சுவலா. அதோட கிளிப்பிங் கூட நான் அட்டாச் பண்ணியிருப்பேன் பாருங்க. ஆனா என்னால வந்து முடிக்க முடியல. பட் கண்டிப்பா வந்து உங்களுக்காக நான் அப்லோட் பண்றேன். தேங்க் யூ. பை பை.